டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஎஸ்ஐசி ரெக்குவயர்மெண்ட் 2024. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இஎஸ்ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க, சென்னை ரெக்குவயர்மெண்ட் 2024. என்ன சார் இந்த இஎஸ்ஐசி அப்படிங்கிறதுனா, E for employees, S for state and I for insurance and C for corporation. ஸோ எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சென்னையிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஓரியன்டான ஜாப் தான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ த அப்ளிகேஷன் ஃபார் த இன்வைட்டட் ஃபார் த அதாவது ரிட்டையர்டு இன்ஜினியர் ஃபார் த என்கேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் பேஸில். ஸோ இதில் வந்து முழுக்க கான்ட்ராக்ட் பேஸில். ஸோ ரெண்டு வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பதவிக்கு அப்படின்னா, ஜூனியர் இன்ஜினியர் ஃபார் எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த ஜூனியர் இன்ஜினியர் ஃபார் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஐசி வந்து மெடிக்கல் காலேஜ் கேகே நகர் சென்னைக்கும், அதே மாதிரி சப் ரீஜனல் ஆஃபீஸில் வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு என்னெல்லாம் சார் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் ஒரு டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடித்து ஆர் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் முடிச்சுருக்கவங்க வந்து இந்த ஜாபை பொறுத்தளவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் ஒரு மேக்ஸிமம் ஏஜை பொறுத்தளவு 64 வரைக்கும் அந்த க்ளோசிங் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ரெனுமரேஷன் அண்டு அதோட அதற்கு சேலரிஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜாபை பொறுத்தளவில் ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் ஒரு 2 இயர்ஸ் ஆர் 1 இயர் உடைய ஜாப் தான் இது வந்து. ஸோ இதோடைய சேலரி பார்த்தோன்னா பர் மந்த்துக்கு 33,630 வரைக்கும் நமக்கு வந்து சேலரி கிடைக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது, இது முழுக்க ஆஃப்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நான் வந்து அடுத்து வந்து வியூ பண்ணுறேன். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவில் இந்த ஜாபை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, ஸோ டேரெக்டாக இன்டர்வியூ. ஸோ இதுக்கான தேவை எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே இதில் வந்து வசூலிக்கப்பட மாட்டாது. ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ரீஜனல் ஆஃபீஸ் தமிழ்நாடு, அதாவது வந்து பஞ்சிப் பவன் அண்டு 143 ஸ்டெர்லிங் ரோடு நுங்கம்பாக்கம். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நான் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆஃப்லைனில் கூட லாஸ்ட் டேட் வந்து நீங்கள் எந்த டேட்டுக்குள்ளே அனுப்பணும்னா 15/5/2024 அனுப்பணும். இதற்கான ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/4/2024 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 15/5/2020 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ நான் வியூ பண்ணுறேன். இதுதாங்க இதோட அப்ளிகேஷன் ஃபார்மு. அப்ளைங் ஃபார் த போஸ்ட் நீங்கள் வந்து இதில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுன்னு ஃபில் பண்ணிட்டு ரைட் சைடில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய ரெலவெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து 5/5/2024 நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன அட்ரஸ்க்கு வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் அந்த ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டு ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு லேட்டாக போகிற அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.